அனைவருக்கும் வணக்கம். தக்காளி புளி சாதம் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 8 காஞ்ச மிளகாய், 7 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு மிக்சியில் அரைச்சி எடுக்க ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன். 3 காஷ்மீர் மிளகாய், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ மிக்சியில் அரைச்சதை எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும். நல்லா வதங்கி வந்த பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். நான் தேவையான அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்த பிறகு வறுத்து வச்ச வேர்க்கடலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கொதித்து வந்த பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. தக்காளி புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வெறுமனையாக சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி சாதம் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆற வச்சு எடுத்த சாதத்தை இதில் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் கலந்து விட்டு எடுத்தால் சூப்பரான சுவையான தக்காளி புளி சாதம் ரெடி ஆகிடுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு கருவோடு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஃபாலோ மீ.